என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு அடர்ந்த காட்டில் வயதான பலம் இழந்த ஒரு சிங்கம் இருந்தது. அதுதான் அக்காட்டின் அரசன். ஆனால் வயதின் காரணமாக அது பலம் இழந்துவிட்டது. தானாக வேட்டையாட முடியாத நிலைக்கு வந்தது. அதனால் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அவரவர் செய்ய வேண்டிய பணிகளை கட்டளையிட்டது. சிங்கத்திற்கு தேவையான உணவை சுமந்து வரும் பணி கழுதைக்கு வழங்கப்பட்டது. கழுதைக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது. பொதி சுமக்கும் மிருகம் என்று சிங்கம் என்னை அழைக்கிறதே, அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேனா என்று தனக்குள் வருந்தியது. சுண்டெலி சிங்கராஜாவின் அரசவை பொழுதுபோக்காளர். சிங்கத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அதனுடைய பணி. அது ஒல்லியான பின்னங்கால்களை தூக்கி காட்டும், மீசையை தடவி கொடுக்கும், கண்களை மாறுகண்களாக வைத்துக்கொண்டு காதுகளில் கிச்சு கிச்சு மூட்டிக்கொண்டு சிங்கத்தை சிரிக்க வைக்கும். நரி சிங்கத்தின் ஆலோசகர். காட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நரிதான் வழிகாட்டி. எப்போதும் சிங்கத்தை புகழ்ந்து பேசும். ஆனால் தனக்கு வேண்டியதை மட்டும் சிங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளும். மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் கொடிய ஆட்சியில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் காட்டு மிருகங்களெல்லாம் இரகசியமாக சந்தித்தன. ஆனால் வஞ்சக புத்தியுள்ள நரி மட்டும் அந்த செய்தியை சிங்கத்திடம் சென்று தெரிவித்தது. உடனே சிங்கம் எல்லா மிருகங்களையும் அழைத்தது. என்னை அரியணையிலிருந்து நீக்குவதற்கு நீங்கள் இரகசியமாக சந்தித்ததாக கேள்விப்பட்டேன். சதி செய்தவர்கள் யார் என்று கோபமாக கர்ஜித்தது. எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கின. தங்களை யாரோ காட்டிக் கொடுத்ததை அவை உணர்ந்தன. பெரிய தண்டனை வரும் என நினைத்து அமைதியாக நின்றன. அப்போது சிங்கம், சதி செய்த எல்லா மிருகங்களையும் கொன்றுவிடுங்கள் என்று கர்ஜித்தது. அனைத்து மிருகங்களும் அமைதியாக இருந்தன. திடீரென்று ஒரு சிறிய குரல் கேட்டது. அது சுண்டெலியின் குரல். இது அநியாயமென்று அது கத்தியது. ஆம், நீதியை நிலைநாட்டுங்கள் என்று கரடி கர்ஜித்தது. யானைகள் தங்கள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தமாக பிளிரின. அனைத்து மிருகங்களும் ஒன்றாகச் சேர்ந்து சிங்கம் ஒழிக என்று முழக்கமிட்டன. சிங்கம் அதிர்ந்து போனது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவசரமாக நரியை பார்த்தது. ஆனால் நரியால் எந்த தீர்வும் சொல்ல முடியவில்லை. தனக்கு ஆபத்து என்று உணர்ந்த நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இதற்கிடையில் மிருகங்கள் அனைத்தும் சிங்கத்தை சுற்றி வளைத்தன. பலம் இழந்த சிங்கத்தால் எதிர்க்க முடியவில்லை. காட்டுப்பன்றி முன்னே வந்து சிங்கத்தை குத்தியது. கரடி முழு பலத்துடன் சிங்கத்தை கடித்தது. மான் வேகமாக ஓடிவந்து தன்னுடைய கொம்புகளால் சிங்கத்தை முட்டியது. யானை தன்னுடைய துதிக்கையால் சிங்கத்தை தாக்கியது. அனைத்து மிருகங்களும் ஒன்றாக இணைந்து அந்த கொடிய சிங்கத்தை வீழ்த்தி கொன்றன. அன்றிலிருந்து அந்த காட்டு மிருகங்கள் யாரையும் பார்த்து பயப்படவில்லை. அவை அனைத்தும் ஒன்றிணைந்து அமைதியாக வாழ்ந்தன. நீதி கொடுமை சீரழிவை தரும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அழிவு நிச்சயம். ஒற்றுமையில் இருக்கும் பலம் எந்த அடக்குமுறையையும் வீழ்த்தும். வஞ்சகம் இறுதியில் தீங்கு தரும். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்தால் மாற்றம் வரும். பயம் நீங்கினால் சுதந்திரம் பிறக்கும். என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.